திருச்சி முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் அவர்களே, இணைய பொறுப்பாளர்களே, திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு விருந்தினர்களுக்கு பரிந்துரையாக இருக்கக்கூடிய மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் அலிபையா அவர்களே, இங்கே வார்த்தை வழங்கிய மருத்துவர் கவிஞர் கவிதா மோகன் அவர்களே, காலையிலிருந்து மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் டி நெடுஞ்செழியன் அவர்களே, இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய கவிஞர் கரியமூர்த்தி, வழக்கறிஞர் ரங்கராஜன், திருமதி கேட்டரின் ஆரோக்கியசாமி, முனைவர் இரா ஜெயலட்சுமி, யோகாதர் விஜயகுமார், தமிழ்நாடு ஆளுநருடைய கையால் 2 லட்சம் விருது பெற்ற பெருமைக்குரிய சாதனையாளர் இருக்கிறார். சாகிர் ஹுசேன் அவர்களே, திருமதி தனலட்சுமி அவர்களே, எஸ் எசிலி அவர்களே, லால்குடி முருகானந்தம் ஐயா அவர்களே, கவிஞர் பாட்டாளி அவர்களே, திருமதி சுந்தராதேவி மாதவன் அவர்களே, பாக்கியஸ் பாபு தன்னுடைய விரைவு செய்திகளால் உலகம் முழுவதும் தமிழ் நிகழ்ச்சிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் பாக்கியஸ் பாபு அவர்களே, முனைவர் கா சுமித்ரா அவர்களே, இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டபதி அவர்களே, மற்றுமுள்ள பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி முத்தமிழ் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஐயாவில் சொன்னாங்க. பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கவிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். முத்தமிழ் சங்கமா, முத்தமிழ் சங்கமமா, அப்படி கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அது பாருங்க எல்லாம் பெரியவங்க. காலையிலிருந்து நான் காலை நிகழ்ச்சிகளை கவிஞர்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். காலையிலே வந்து மிகச்சிறப்பான கவிதைகளை இங்கே வைத்தார்கள். பட்டிமன்றம் அருமையா அம்மா சரஸ்வதி பாஸ்கர் தலைமையிலே, அது மாதிரி அன்பு செல்வி அவர்கள் தலைமையிலே நிறைய கவிஞர்கள் பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. இவ்வளவு பெரிய கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரசாங்கத்தில் கலை விழா நடத்துவாங்க. இங்க கவிஞர்கள் திருவிழாவை நம்முடைய ஐயா அவர்கள் நிறுவனர் சக்திவேல் ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சக்தி வேண்டும். ஒரு சொன்ன வாசிக்கும் போது எல்லா செலவுகளையும் மட்டுமல்ல எல்லா பெருப்புகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு அவர் செய்யக்கூடியவர். எத்தனை முறை தமிழ்ச்சங்க அமைச்சர் வந்து பார்த்திருப்பார், இந்த இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ச்சங்கம் நடத்துறது அவருக்கு ஒரு பெருமை. தமிழ்ச்சங்கத்திலே முத்தமிழ் சங்க விழாவை நடத்த வேண்டும் என்று நினைப்பார். அவர் பார்க்கிறவருக்கு பெரும் சக்தி வேணும் இல்லையா? சக்தி பிறகு மூச்சிலே பாரதியா எங்கெங்கே காணிலும் சக்தி அடாத புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படிப்பட்ட சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய சக்தி வேலை ஐயா, இந்த சக்தி வேலை ஐயாவை பாராட்டுவதற்கு இந்த தமிழக வேலை ஐயா வந்திருக்காங்க. தமிழக அமைச்சர் ஐயா இல்ல ஒரு நிறைய அவர் படித்த ஒரு தலைமை ஆசிரியராக முக்குளத்தூர் பள்ளி திருவண்ணாமலையிலே தலைமை ஆசிரியராக இருக்கிறவர். இயற்பியல் ஆசிரியர் பாடம். ஆனா அவருடைய தமிழ் உணர்வு காரணமாக தமிழ் படித்தவர்கள் கூட தமிழ் தொண்டு செய்ய முன்வராத காலம். ஆனா அவர் தமிழை இழுத்து தோழில் ஏற்பட்டுக் கொண்டு தூக்கி பிடிக்கிறார் பாருங்க. அதுதான் ஐயாவுடைய ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் தீந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்கிறேன் சொல்றார் புரட்சி பாரதிதாசன். அப்படி தமிழ் மொழி மீது அவ்வளவு அக்கறை கொண்டு இருக்கிறார் நம்முடைய ஐயா அவர்கள். அதிகம் நல்ல ஒவ்வொரு ஆண்டும் 3 ஆண்டுகளாக நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். 3 ஆண்டுகளிலே எனக்கு வாக்குறுதிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஆட்களை எல்லாம் நடந்திருக்காங்க சொன்னாங்க. ஐயா மருத்துவர்கள் சிறப்பு கவிதா ஐயா அவர்களும் மருத்துவர் அப்படின்னு சொன்னார்கள். இங்கே வந்து அமைச்சர் இருந்தார். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தை ஒரு பொறுப்பேற்று மிக சிறப்பாக கவிஞர்கள் திருவிழான்னு சொன்னோம். ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் இங்கே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஆண்டுதோறும் விழா நடக்கும், கம்பன் விழா நடக்கும். இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு
பாரதியாரின் விழா, பாரதிதாசனின் விழா, பிறகு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு விழா இருக்கின்றார். அப்படி எல்லா கவிஞர்களையும் சிறப்பு செய்யக்கூடிய இங்க ஒரு பெருமகன் இங்கே வந்திருக்கிறார். உடைய தந்தையாருக்கு தமிழ்ச்சங்கத்திலே அமைச்சராக இருந்தவர், அவரும் தமிழில் பட்டம் பெற்றவர், இவரும் தமிழில் பட்டம் பெற்று இங்க தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சராக மிக சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் அழைத்திருக்கிறார் பாருங்க. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் ஐயா டாக்டர் அலீம் ஐயா அவர்கள். திருச்சிராப்பள்ளியுடைய புகழ்பெற்ற மருத்துவர் அவர், மூளை நரம்பியல் நிபுணர். அதை பற்றிய சிறப்பு செய்திகள் எல்லாம் சொன்னார்கள். அதோட ஒரு நல்ல சொற்பொழிவாளர், நல்ல ஆய்வியல் அறிஞர், மருத்துவ ஆய்வியல் அறிஞர். திருக்குறளை அவர் உலகம் முழுவதும் கொண்டு போறார். அறிவியல் செய்தியோடு அந்த மருத்துவ செய்தியோடு ஆய்வாளர்கள் கொண்டு போயிருக்கிறார். நல்ல பேச்சாளர் என்று தெரியும், நல்ல ஆய்வாளர் என்று தெரியும். ஆனா மிகச்சிறந்த கவிஞர் என்பதை என்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். அவர் எத்தனையோ கவிஞர் என்னுடைய விசாரணைக்கு என்றுதான் எட்டியது எனக்கு. தமிழ் உறவுகளுக்கு ஒரு புலனக்குழு வைத்திருக்கின்றோம். அதுல காதலர் தினத்தை முன்னிட்டு மிக அருமையான ஒரு கவிதையை அவர்கள் எழுதினார். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று சொல்லலாம், தமிழ் உணர்வு மிக்க மருத்துவர்களை பார்ப்பது அறிவு. இன்னும் வேற மொழி படிக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொன்னா, வேறு பாடம் படிக்கிறவங்க தமிழ் மொழியை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மருத்துவ அறிஞராக இருந்து கொண்டு தமிழ் மொழியோடு இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2 செய்திகளை சொல்லிக் கொள்கின்றேன். அவர் இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க இருக்கக்கூடிய பெரும் வேல அரண் சாலை என்பது, இதற்கு தமிழ்ச்சங்க சாலை என்று பெயரிட வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கோரிக்கை தமிழ்ச்சங்க அமைச்சர்கள் எடுத்து முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அதில் இடையிலான ஒரு பணியாளர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு பாராட்டு கடிதம் வந்தது. அந்த செய்தி இங்கே தெரிந்து கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த ஒரு அறிஞரை இங்கே அழைத்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க அமைச்சர் இருக்கிறாங்களே, இங்கே பல நல்ல நலத்திட்டங்களுக்கெல்லாம் தமிழ்ச்சங்க நிதியை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கைக்காக 1 லட்சம் ரூபாயை தமிழ்ச்சங்கம் கொடுத்திருக்கிறது. அதுபோல பெரிய நோயான கொரோனா, அதற்கு நிவாரண நிதிக்காக தமிழக அரசுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக 1 லட்சம் ரூபாயை தமிழ்ச்சங்கம் வழங்கியிருக்கிறது. சமயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி ஒன்றிய பள்ளி, ரொம்ப ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியுடைய மாணவர்களுடைய குடிநீர் வசதிக்காக 1 லட்சம் ரூபாயிலே அவர்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நல்ல பெரிய தமிழுக்காகவும் சமூகத்துக்கு உழைக்கக்கூடிய சான்றோர் கருத்துக்களை எல்லாம் அழைத்து இந்த விழாவிலே பங்கேற்க வைத்திருக்கக்கூடிய நிறுவனர் அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கூடிய தமிழ்ச்சங்க சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க முத்தமிழ் சங்கம் இன்னும் 100 ஆண்டு காண வேண்டும். அந்த 100ஆண்டு விழாவையும் இந்த தமிழ் சங்கத்திலே அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இந்த செய்தி நல்ல அருமையான கவிதைகளை எல்லாம் காலையிலே கவிதை பெருமக்கள் அவர்கள் பாடினார்கள். சில பேர் நல்ல புத்தமைச்சர் என்பதற்கு பாடியும் அவர்கள் கவிதை பாடினார்கள். ஐயா அவர்கள் நல்ல கவிதைகளை எல்லாம் தேர்வு செய்து அதுல அவருக்கு தோன்றிய ஒரு குழு அமைத்து சிறந்த கவிதைகளை ஒவ்வொரு ஆண்டும் அது முடிஞ்சவுடனே அடுத்த ஆண்டிலே அந்த கவிதை தொகுப்பை 100ஆக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.